வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 27ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 27ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் உழைப்பு என்று கூறலாம். ஜூன் 27ஆம் தேதி பதிவினை ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த பதிவினை ஆங்கில மொழியா மொழியிலிருந்து தமிழாக்கமாக நாம் ஒரு சொல்லில் உழைப்பு என்று கூறலாம். வெற்றியின் வடிவங்களை உருவாக்க ஒரு மனிதன் கவலை, அவசரம் மற்றும் வம்பு ஆகியவற்றை கைவிட வேண்டும். கொடுக்கப்பட்ட வழியில் விடாமுயற்சியுடன் முன்னோக்கி உறுதியாக செய்வது அந்த வழியில் தொடர்புடைய ஒரு இலக்குக்கு வழிவகுக்கும். அடிக்கடி ஒதுங்கி போவது அல்லது பின்வாங்குவது முயற்சி பலனளிக்காமல் போகும். எந்த இலக்கையும் அடைய முடியாது. வெற்றி வெகு தொலைவில் இருக்கும். வெற்றிகரமான வணிகளின் அனைத்து விதிகளும் செய்யும் கட்டளைகள், அறிவுள்ள ஆசிரியரின் கட்டளைகள் அனைத்தும் செய்ய வேண்டிய கட்டளைகள். செய்வதை நிறுத்துவது என்பது வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் எந்த பயனும் இல்லை. செய்வது என்பது முயற்சி, உழைப்பு. தேய்ந்து உடைந்து போகும் ஆற்றலை அந்த ஆழமான மற்றும் குறைவான தாக்கும் வகையாக மாற்றவும் அது பாதுகாக்கிறது மற்றும் உருவாக்குகிறது என கூறி, உழைப்பு என்ற சொல்லை ஜூன் 27ஆம் தேதி பதிவாக நாம் தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த 27ஆம் தேதி ஆங்கில பதிவினை கூறலாம். We can say it in acrostic what he says in English. In acrostic, effort. Every field fixes along regular training. Every field fixes along regular training. So the one word which emphasize what he says, the content of the following message, what James Allen says. In order to achieve the forms of success, a man must give up anxiety, hurry, and fussiness. Pressing forward persistently along a given way is sure to lead to a destination that is definitely associated with that way. Frequent going aside or turning back will render effort fruitless. No destinations will be reached. Success will remain far off. Effort and the effort and then effort again is the keynote of success. As the simple old saying has it, if at first you don't succeed, try again. All the precepts of successful businessmen are precepts of doing. All the precepts of the wise teachers are precepts of doing. To cease to do is to cease to be of any use in the economy of life. Doing means effort, excess, and transmute the energy that fears and breaks down into the deeper and less obtrusive kind that preserves and builds up. So when you can say it that in acrostic in single word for the day, June 27th, effort, every field fixes along regular training. இது தமிழ் மொழியில் உழைப்பு என அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 27ஆம் தேதி பதிவாக கூறி வாழ்த்தி மகிழ்வோம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.